ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மீனராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11, 2026 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ஒரு அளவுக்கு மங்கள யோகத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. என்ன, சுக்கிரன் செவ்வாய் இணைந்து குருவை வக்கரமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய ஒரு இனிய அமைப்புகள். கூடுதலாக செவ்வாய் சூரியன் திக்பலமாக தான் இருக்க போறாங்க. உங்களுடைய ராசியின் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வாரம் தொடங்கும் பொழுதே 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள்ல 5ஆம் பாவகம் அதிர்ஷ்ட பாவகம் இல்ல, அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம், நல்ல சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லுவேன் மீனராசிக்காரங்களுக்கு. மனசும் கட்டு போச்சு, உடம்பும் கட்டு போச்சு, எல்லா வகையிலும் ஒரு மாதிரி எரிச்சலாவே இருக்குங்க, என்னன்னே தெரிலங்கன்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு கூட இந்த வாரம் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனசு தெளிவா இருந்தாலே எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான நிலை இருக்கும்ல. இந்த வாரத்துல சந்திரன் தேய்பிரையா இருந்தாலும் கூட இந்த தன்மை இருக்கு. 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த சந்திரன் இந்த வாரத்துல பிள்ளைகளால் உங்களுக்கு லாபம், சந்தோஷம், பெருமிதம், கௌரவம் மாதிரியான விஷயத்தை கொடுப்பாரு. சிலருக்கு பிள்ளைகளுக்காக வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் செலவு அமைப்புகளும் வைப்பாரு. ஆனா சந்திரன் அப்படியே 5, 6, 7, 8ஆம் இடத்தோட வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமமா வராது. அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் மட்டும் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை போல எந்த விதமான பெரிய முடிவுகளும் எடுக்காதுங்க. ஞாயிற்றுக்கிழமை அமைப்புகள்லாம் காலையில 7 மணிக்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம். அப்போ வெளியே போய் ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுக்கறதோ வார்த்தை கொடுக்கறதோ மாதிரியான அமைப்புகளை ஞாயிற்றுக்கிழமை செய்யாம இருங்க. எந்த விதமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த பொருட்களை இங்க மறந்து வச்சுட்டேன் அங்க மறந்து வச்சுட்டேன், ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி பார்க்கல, போய் அப்படியே இடிச்சிட்டேன்ற மாதிரியான ஏதாவது ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுல மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் 3வது நபரை நம்பி டாக்குமெண்ட் சைன் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், பொண்ணு பார்க்க போறேன், இந்த மாதிரியான விஷயம்லாம் இப்போ சற்று ஒத்தி வைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவேன் மீனராசிக்காரங்க. ஆனா இந்த இடத்துல ராசிநாதன் ஒரு அளவுக்கு வலுத்திருக்கக்கூடிய தன்மைகள்ல, கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல, வெளிநாடுகள்ல வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலேயே ஒரு அளவுக்கு ஆஃபர்லாம் வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இருந்து நல்ல தன்மைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த ஜனவரியில 2வது வாரம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2026 நிச்சயமாக சகல தரப்பு மீனராசிக்காரங்களுக்கும் இருக்கும்.